பேசிக்கிட்டே இருக்கிற ஆரம்பத்துல இருந்து சொல்லப்போனா ஒரு நல்ல படம்ன்றது இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டில் ஒரு நல்ல படம்ன்றது ஓவியா மாதிரி இருக்கணும். எல்லாரும் அதை பத்தி பேசணும், எல்லாரும் அதை பார்க்கணும், எல்லாரும் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் அதை காப்பாற்றணும். அந்த மாதிரி ஒரு இருக்கிறது தான் ஒரு நல்ல படம். ஸோ அப்படி வந்து தமிழக மக்கள் ஓவியாவை மட்டும் இல்லை மியூசியம் இருக்கை இந்த நேரத்தில் காப்பாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் நிறைய அவங்கள்ட்ட இருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுக்க வேண்டியிருக்கு. ஆத்மிகா உள்ள இருக்கும் போதே 5 படம் கமிட் ஆகும், பார்த்துக்குங்க. சரி, ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி சக்ஸஸ் மீட்லாம் நிறையா பார்த்து தான் இருக்கும். அது எதுக்குன்னா கலாய்க்கிறதுக்கு. இன்னைக்கு அதில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் நடிக்கிற ஒருத்தனுக்கு ப்ரெஸ் மீட்டில் பேசுறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதை தாண்டி சக்ஸஸ் மீட்லையும் பேச வச்சிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அத்தனை கிரெடிட்ஸும் எங்களுடைய டைரக்டர் ஆதி அண்ணன் அவர்களுக்கும் அண்ட் சுந்தர் சி சார் அவர்களுக்கும் மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. அவர் பேசுறப்ப சொன்ன மாதிரி எங்க மேல நாங்க வைக்காத நம்பிக்கையெல்லாம் அவர் வச்சிருந்தார் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதுக்கு இந்த இடத்துல அந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அப்கோர்ஸ் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ் மீட் முடிகிறப்ப ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் ஆல்பம் செயின் போடுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு பட்ட செயின்னா ரொம்ப பிடிக்கும். அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ப்ரொடியூசர்ஸருக்கு. சரி, ஓகே. அப்படி ஏதாவதுன்னா அது தனியாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் போடுவோம், இன்ஸ்டாகிராம்லலாம் போடுவோம். நாளைக்கு நியூஸ் ஆக்குவோம், கவலைப்பட வேணாம். சரி, ஓகே. ஸோ சக்சஸ்ல என்ன பேசுறது தெரியல, பட் எல்லாருக்கும் நன்றிகள். பார்த்து ரசிச்சவங்க அண்ட் பத்திரிகைகளில் பாராட்டினவங்க, ஆன்லைன்ல விட்டு கொடுக்காம பாராட்டின அத்தனை பேருக்கும், அண்ட் கண்டிப்பா யாருமே வந்து பயாஸ்டா ஆன்லைன் கம்யூனிட்டி படம் எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால ரிவ்யூ பண்ண மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து ரிவ்யூஸ்ல ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஜென்ரலா படம் வரதுக்கு முன்னாடி ஆதி ப்ரோ ரிவ்யூவை பத்தி நம்ம யோசிக்கவே வேணாம் ப்ரோ, மக்களுக்கு இது போய் சேருதான்னு பார்ப்போம் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி ரிவ்யூக்களிடம் மக்கள் எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்களோ அதுக்கு ஈக்குவலான ரெஸ்பான்ஸ் ரிவ்யூஸும், அதுவும் சிலர் வாயில இருந்தாலும் அந்த வாயால பிரம்ம ரிஷி பட்டோங்கிற மாதிரிலாம் வந்து பாராட்டுகள் இந்த மியூசியம் இருக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம். நான் பர்சனலா என்னுடைய பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னைய வந்து இந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன்னா இந்த அடையாளத்தை உருவாக்குறதுக்கு எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மைல் சேட்டை டீம், அவங்க போட்ட பிக்சர் தான் இந்த விக்னேஷ்காந்த் அப்படின்ற இந்த ஒரு உருவமே. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகள் சொல்லிக்கிறேன். அண்ட் எங்க இருந்தாலும் எங்களுடைய வெற்றியை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி என்னோட கூட இல்லை, அவன் சிவசுப்ரமணியம், அவனுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள் சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் பேசினாலும் அப்படியே அழுதுருவோமா, அது ஒரு மேட்டர் ஆயிரும். இப்போ வந்து நீங்க இது டைட்டிலா போடலாம், ஓவியா வரிசையில் ஆத்மிகாவா, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சரி, ஓகே. ஸோ அடுத்ததாக படத்தை பத்தி பேசவே இல்லையா, ஓவியாவை பத்தி எல்லாம் பேசுறேன் பிரதர். இதை பத்தி பேசினாதான் பிரதர் பாக்குறாங்க. சரி, ஓகே. படத்தை பத்தி நிறைய பேசுறாங்க பிரதர், வெளியில நிறைய பேசுறாங்க, அதனால நம்ம கம்மியா பேசுவோம். அடுத்ததாக சாரா அவர்கள், டெம்பிள் மக்கி சாரா அவர்கள்.